எல்லா குடும்பத்திற்கும் ஃபிரிட்ஜ் வழங்கப்படும். இன்னைக்கு வாழ்வாதார உதவியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். பொங்கல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளிக்கு பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். அதே போல படித்த இளைஞர்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பில் பதிவு செய்த இளைஞர்கள் அவர்களுக்கு மாதந்தோறும் பட்டப்படி படித்தா 2000 ரூபாய், பிளஸ் 2 வரைக்கும் படிச்சிருந்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செய்து புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் அவர்களுக்கு ஆட்டோ வாங்குறதுக்கு மானியம் வழங்கப்படும். நகர்பகுதியில் இருக்கின்ற நடைபாதை ஓரமாக சிறு கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அவர்களுக்கு மீண்டும் கடன் பெறுவதற்கு எந்தவித ஜாமீனும் இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். அதோட மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு அமைப்பிலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட நிறைய அறிவிப்புகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்து அறிவிப்புகளும் மக்கள் துணையோடு நிச்சயமா எங்களுடைய அரசு செயல்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு 2 சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியில் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு அந்த கட்சியுடைய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருக்கிற உங்களை வேண்டி கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின்.